ஓம் நமச்சிவாய. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மகே ஸ்ரீ குருவே நமக. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குரு பயிற்சி பலன்கள் என்ற வரிசையில் இன்றைய தினம் மீனராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். முதலில் குரு பயிற்சி என்று நடக்கிறது என்று பார்த்தோமானால், சித்திரை மாதம் 31ஆம் தேதி, மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. அன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு செல்கிறார். சூரியன் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வருகிறார். மே 23ஆம் தேதி புதனாகப்பட்டவர் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சியாகிறார். மீனராசியில் ராகு, சுக்கிரன், சனி. நேர் எதிரில் 7ஆம் ராசியான கன்னி ராசியில் கேது, கடகராசியில் செவ்வாய், சந்திரன் அனுஷத்தில் இருக்கிறார். இதுதான் கிரக நிலைகள் குரு பயிற்சி நடக்கும் தினத்தன்று. மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும், என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறது, என்னென்ன சோதனைகள், என்னென்ன வேதனைகள் அல்லது என்னென்ன சுப பலன்கள் என்று பார்ப்போம். ஏற்கனவே மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் சுக்கிரன், சனி, ராகு அமர்ந்திருக்கிறார்கள். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். பாவகிரகமான ராகு இணைந்திருக்கிறார். அத்துடன் 2வது பாவகிரகமான சனி இணைந்திருக்கிறார். ஜென்ம ராசியிலேயே இருக்கிறார். 2 பாவகிரகங்கள், ஒரு சுபக்கிரகம். ஆனால் மீனராசிக்கு 3, 8 கூடையவன் சுக்கிரன் உச்சம். இதுதான் கிரக நிலைகள். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த குரு பயிற்சி பலன்களை சொல்லும்பொழுது, குரு பகவான் ராசியாதிபதி சுகஸ்தானத்துக்கு செல்கிறார், மாடி வீடு கட்டி விடுவார், பங்களா வாங்கி விடுவார், வெளிநாடு சென்று விடுவார், இப்படிலாம் சொல்ல முடியாது. ஏனெனில் ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அதை நினைவில் கொள்ள வேண்டும். 7.5 சனியில் இருக்கிறீர்கள். ராசியாதிபதி குரு மறுக்கவில்லை. 4ஆம் வீட்டிற்கு மிதுன ராசிக்கு சென்று இருக்கிறார். மிதுன ராசி குரு பகவானுக்கு அவ்வளவு அற்புதமான வீடு கிடையாது. ஆனால் சுகஸ்தானம். அப்படி என்றால் என்ன அர்த்தம், என்னதான் செய்யும்? 10ஆம் அதிபதி குரு, தனுசு ராசிக்கு அதிபதி குரு, ஜென்ம ராசி குரு பகவான், அவ்வளவுதான். கேந்திரத்தில் இருக்கார், 4ஆம் வீட்டில் இருக்கிறார், 10ஆம் வீட்டுக்கு பார்வை, நல்லது தான். ஆனால் அனைத்து விஷயத்திலும் கவனத்துடன் இருக்க வேண்டும். என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, மீனராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவென்று கேட்டீர்களானால், தங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு வருடத்திற்கு, அடுத்த ஒரு வருடத்திற்கு, குரு பகவான் மிதுனராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு வருடத்திற்கு தாங்கள் செய்கின்ற அனைத்து விஷயங்களிலும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டும். பிறரால் தாங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். பிறரால் தாங்கள் ஏதாவது ஒரு வகையில் வஞ்சிக்கப்படுவீர்கள். பொருளாதார ஏமாற்றங்கள் வரலாம், பொருளாதார இழப்புகள் வரலாம். தங்களுடைய செய்தொழிலில் அகலக்கால் வைத்து சிக்கிக்கொண்டு செய்தொழிலையே மூடிவிட வேண்டிய கட்டாயம் வந்து விடலாம். கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. தனக்காரகன் தான் குரு பகவான், இல்லைன்னு சொல்ல. அந்த தனக்காரகன் 4ஆம் வீட்டுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கார். அப்படி இருப்பார், இப்படி இருப்பார், வெளிநாடு போவீங்க, கோடி கோடியாக சம்பாதிப்பீங்க, இப்படிலாம் சொல்லி நீங்கள் மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. உங்களை வேண்டுமென்றே உயர்த்தி பேசி கவிழ்த்து விடுவார்கள் உடன் இருப்பவர்கள். எச்சரிக்கை தேவை. மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஜென்ம ராசியில் ராகு இருக்கார், சனி இருக்கார், எச்சரிக்கை. 10ஆம் சுக்கிரன் வர உச்சம், 3, 8 கூடையும். பெண்களால் அவமானப்படுவீர்கள், எச்சரிக்கை தேவை. எதிர்பாலினத்தவருடன் கவனம் தேவை. பொருளாதார இழப்பு வரலாம். ஏதாவது பொருள் கூட காணாமல் போயிடலாம், சொல்ல முடியாது.
ஒரு ஒரு எங்கேயோ பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட ஏதாவது பொருளை தொலைத்து விடலாம். கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. அனைத்து விஷயங்களிலும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. சுகஸ்தானத்தில் குரு இருப்பதால் தாங்கள் பிரயாணம் செய்து அதன் மூலம் ஏதாவது தொழில் மூலம் வருமானம் தேட வேண்டிய கட்டாயம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் உண்டு. ஆனால் பிரயாணத்தில் கவனம் தேவை. எவராலும் ஏமாற்றப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் 7.5 சனியில் ஜென்ம சனியில் இருக்கிறீர்கள் மீனராசிக்காரர்கள். பேராசைப்படக்கூடாது. தனக்கு மிஞ்சி தான் தானம். யாருக்கும் செக்யூரிட்டி கையெழுத்து போடக்கூடாது, ஷூரிட்டி கையெழுத்து போடக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, கடனும் வாங்கக்கூடாது. நல்லது. இவ்வாறாக தாங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை சரிவர செய்தீர்களானவே போதுமானது. ஒரு 2-3 தொழிலை உதாரணத்துக்கு சொல்லலாம். மீனராசிக்காரர்கள் ஜலராசியாக இருப்பதால் 5ஆம் அதிபதி சந்திரனாகவும் இருப்பதால் சில மீனராசிக்காரர்கள் கேட்ரிங் தொழில், சாப்பாடு சம்பந்தமான சாப்பாட்டு தொழில், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, டீ ஸ்டால், இது போன்ற சாப்பாடு சம்பந்தப்பட்ட தொழில், நீர் சம்பந்தப்பட்ட தொழில், தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது வாட்டர் பிளான்ட் வச்சுருக்கலாம், பெரிய வாட்டர் பிளான்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கலாம். இது போன்ற சாப்பிடக்கூடிய தொழில், கேட்ரிங் செய்வாங்க சில பேர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணுவாங்க. இவ்வாறாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்றாக இருக்கும். குரு சப்போர்ட் பண்ணுவார். எந்தெந்த தொழிலுக்கு குரு சப்போர்ட் பண்ணுவார், எந்தெந்த தொழிலுக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா? சாப்பாட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு கண்டிப்பாக அந்த தொழிலில் இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல லாபத்தை அடைவார்கள், சந்தேகமில்லை. ஏனெனில் 5ஆம் அதிபதி சந்திரன் மீனராசி என்றால் ஜென்மத்தில் இருப்பார். தற்போது 4ஆம் வீட்டில் குரு, சுகஸ்தானம். அந்த குரு இருக்கக்கூடிய 2ஆம் வீடு சந்திரனுடைய வீடு. எனவே ஃபுட் ப்ராடக்ட்ஸ், சாப்பிடக்கூடிய பொருட்கள் தயாரிக்கக்கூடியவர்களோ வாங்கி இருக்கக்கூடியவர்கள் எதுவாக இருந்தாலும் நன்றாக இருக்கும். அடுத்தது நீங்கள் எப்போதும் கேட்கக்கூடிய ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் போகவே கூடாது. ஃபைனான்ஸ் போகக்கூடாது, சிக்கல். பேங்கிங் எம்ப்ளாயீஸு, பேங்கிங் சர்வன்ட்ஸ் இவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் பிறருடைய ஷூரிட்டியில் கடன் வாங்கி உங்களுடைய தொழிலை பெருக்கினீர்கள் என்றால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் வந்துவிடும். இதன் மூலம் நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், தாங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை அதே நிலையாக நிறுத்தி கொண்டு அதே நிலையில் நிறுத்தி லாபத்தை மட்டும் உயர்த்துவதற்கு கடின உழைப்பு கொடுக்க வேண்டும். அதே வேளையில் கண்ணும் கருத்துமாக அந்த தொழிலை பார்த்து அதிலிருந்து அறுவடை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதை விடுத்து நான் இன்னொரு 50 லட்சம் போட போகிறேன், 1 கோடி போட போகிறேன், வாங்கி போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா நஷ்டத்தை கண்டிப்பாக சந்தித்து விடுவீர்கள். கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை மீனராசிக்காரர்கள். மற்றபடி குடும்பத்தில் இருப்பவர்கள், குடும்ப நபர்கள், கணவன் மனைவி உறவு மேம்படுகிறது, கணவன் மனைவி உறவு ஒற்றுமையாக இருக்கிறது. ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிப்பதால் கலகங்கள் உண்டாகும். குடும்பத்தில் கலகங்கள், சில சிக்கல்கள், சண்டை சச்சரவுகள் உண்டாகும். அதன் மூலம் கருத்து வேறுபாடுகள் யாராவது ஒருத்தர் பிரிந்து வெளியில் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஒரு ஃபேமிலியில் ஒரு 5-6 பேர் இருப்பீங்க. ஏதாவது கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவு யாராவது ஒருத்தர் 2 பேர் வெளில போயிடுவாங்க. அல்லது கணவன் மனைவிக்குள்ளே கூட சில இடங்களில் பிரிவினைகள் விடலாம். ஜென்ம சனி என்ன வேணால் பண்ணுவார். இதுதான் பண்ணுவார், இது பண்ண மாட்டார்னு சொல்லவே முடியாது. என்னதான் நம்ம குரு பயிற்சி பலன்களை பற்றி பேசிகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் கலகத்தை உண்டு பண்ணுவார், சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணுவார், கருத்து வேறுபாடுகளை தோற்றுவிப்பார். அதன் மூலம் பிரிவினையை உண்டாக்குவார் குடும்பத்திற்குள். கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை மீனராசிக்காரர்கள். ஓவர் கான்ஃபிடென்ட்ன்ற பேரில் அதீத நம்பிக்கையோடு செய்யலாம் அப்படி இப்படின்னு சொல்லி எதில் இறங்குனீங்கன்னா கவுத்துருவாங்க. கூட இருக்கிறவங்க கவுத்துருவாங்க. யாரையும் நம்பாதீங்க. தங்களுடைய தொழிலுக்கு தங்களை நம்புங்கள், தங்களுடைய செயலை நம்புங்கள், தங்களுடைய அறிவை நம்புங்கள், தங்களுடைய உழைப்பை நம்புங்கள். இவ்வாறாக செயல்பட்டீர்களானால் இந்த
ஒரு வருடத்தில் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்களை நல்ல முறையில் தாங்கள் அறுவடை செய்வீர்கள், பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்ளலாம். சரி சார், குடும்பத்தில் ஏதாவது கல்யாணம் காட்சி ஏதாவது நடக்குமா? கொஞ்சம் கஷ்டம்தான், டஃப் தான். 7ல் கேது, ஜென்மத்தில் ராகு, ஜென்மத்தில் சனி, தடைகள் நிறைய இருக்கிறது. சுபகாரிய தடைகள் இருக்கிறது. வீடு கூட நீங்கள் ஏதாவது இடம் வாங்கியிருப்பீங்க, வீடு கட்டியிருப்பீங்க, பேஸ்மெண்ட்டோடு நிற்கும். சில மீனராசிக்காரர்கள் செய்தொழில் ரொட்டேஷனுக்கு கம்மியாக இருக்கும், பணம் பத்தாது, ரோலிங்க்கு பணம் பத்தாது, இது போன்ற சூழ்நிலைகள் இருப்பீர்கள். இதெல்லாம் கொஞ்சம் நீங்களே ஆல்ட்ரு பண்ணிக்கணும். பொருளாதார விஷயத்தில் நீங்களே கொஞ்சம் சரி செஞ்சுக்கணும். இல்லாட்டி சிக்கல்கள் அதிகமாகும். கவனம் தேவை. இவ்வாறாக இருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு. மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மேம்போக்கான மனதை படைத்தவர்கள், மேம்போக்கான குணம் படைத்தவர்கள், எதிலும் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இருக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். கவனம் தேவை. உங்களுடைய செயல்கள் அனைத்திலும் மிகுந்த அக்கறையும் கவனமும் தேவை. இதுதான் நான் சொல்லிக்கொள்கிறேன். மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ராசியாதிபதி குரு ஆகிறார். அவர் 4ஆம் வீட்டில் இருக்கிறார், சுகஸ்தானத்தில் இருக்கிறார். ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா விற்றுருவீங்க. விற்றுட்டு புது ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். பழைய ப்ராப்பர்ட்டி, உங்களுடைய மூதாதையர்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணணுன்னா இந்த நேரத்தில், இந்த ஒரு வருஷத்தில் சேல் பண்ணிட்டு புது ப்ராப்பர்ட்டி வாங்குங்க. கண்டிப்பாக நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அதில் சில மாற்றங்கள் ஏற்படும். பொருளாதார உதவி கிடைக்கும் அதன் மூலமாக. அது நல்லா இருக்குது. சுப காரியங்களை பொறுத்தவரையில் சற்று கடினம்தான். தேவைப்பட்டால் இந்த வருடம் பாருங்கள், இல்லாட்டி அடுத்த வருஷத்தில் பார்த்துக்கலாம். இவ்வாறாக செயல்பட்டீர்களானால் மிகுந்த நன்மையை அடைவீர்கள். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் தற்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் நீச்சம் பெற்று காணப்படுகிறார். அதே வேளையில் அதே செவ்வாய் தங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதி, விருச்சிகத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான். 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று காணப்படுகிறார் 5ஆம் வீட்டில். இருந்தாலும் பரவாயில்லை. இந்த மீனராசிக்காரர்கள் ஒரே ஒரு சிறிய விஷயம், எளிதான விஷயம், எளிதான பரிகாரம். மீனராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு முறை இங்கிருந்து பழனிக்கு சென்று பழனி முருகனை தரிசித்து வாருங்கள். பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்து மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேல் ராஜ அலங்காரம் நடக்கும். தங்கத்தேரோட்டம் நடக்கும். தங்கத்தேரோட்டம் பார்த்துட்டு அதில் கலந்துக்கிட்டு ராஜ அலங்காரத்தை பார்த்துட்டு அவரை தரிசனம் செய்து திரும்புங்கள். நல்லதே நடக்கும். தடங்கல்கள் யாவும் விலகிவிடும். தடைகள் யாவும் பொடி பொடியாகிவிடும். எதிரிகள் ஓடிவிடுவார்கள். தங்களுக்கு நல்லதே நடக்கும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி வீடு கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா பாதிலே நின்றுச்சுன்னா பழனி போய்ட்டு வாங்க, முடிஞ்சிடும். இல்லை இடம் வாங்கணும், அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் சார், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா பழனி போய்ட்டு வாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடுவீங்க. ஏதாவது பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், என்னுடைய தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு பேங்க் லோன் இன்னும் கிடைக்கல, பாஸ் ஆகலை, போய்ட்டு வாங்க, பாஸ் ஆகிரும். இது போன்ற சுப காரியங்களுக்கு உண்டான தீர்வுகள் தாங்கள் ஒரே ஒரு முறை குடும்பத்துடன் பழனிமலை சென்று வாருங்கள். முடியவில்லை என்றால் தாங்கள் மட்டும் சென்று வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். பொருளாதார மேன்மை கிடைக்கும், லாபம் கிடைக்கும். பொருளாதார விஷயங்கள் தங்களுடைய வியாபாரத்தில் பெரிய அளவில் லாபத்தை அடைவீர்கள். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் மீனராசி அன்பர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.